அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் மிகப்பெரியவன். ரபியுல் அவல் நாள் 9. ஒவ்வொரு நாளும் ஒரு சீர்திருத்த தலைப்பை எடுத்து அது குறித்த செய்திகளை பகிர்ந்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கு நாம் உயிரினும் மேலாக நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோமா? இந்த சீர்திருத்தம் என்பது தனி மனிதனுடைய உள்ளத்தின் சீர்திருத்தம். இந்த சீர்திருத்தம் நடந்தால் சமுதாய சீர்திருத்தம் தானாக நடக்கும். நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரினும் மேலாக நேசிப்பது என்பது வெறும் வார்த்தையா தான் இருக்கா, இல்ல வாக்கியத்துல தான் இருக்கா, இல்ல வாழ்க்கையில இருக்கா? குர்ஆன் ஓதுவது என்பது வார்த்தையில இருக்கா, வாழ்க்கையில இருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. யார் உண்மையான வெற்றியாளர்கள்? வார்த்தையில குர்ஆனை வைத்திருப்பவர்கள் ஓதுகிறார்கள். உள்ளத்தில் குர்ஆனை வைத்திருப்பவர்கள் குர்ஆனை மனனம் செய்தவர்கள் ஆகிறார்கள். ஹாஃபிலாக்கள் ஆகிறார்கள். வாழ்க்கையில் குர்ஆனை வைத்திருப்பவர்கள் குர்ஆனுக்கு தோழனாகிறார்கள், தோழியாகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். குர்ஆனையே தோழமையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய மகத்துவத்தை யார் அடைகிறார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள். அந்த குர்ஆனோட பிராக்டிக்கல் வெர்ஷனா வாழ்ந்தவங்க தான் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீங்க குர்ஆனை புத்தகத்துல படிச்சீங்கன்னா அது தியரி. அதை வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டியவர்கள் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனாகவே வாழ்ந்தார்கள். சஹாபாக்கள் நடமாடும் ஆயத்துக்களாக இருந்தார். அப்ப நம்ம வாழ்க்கையில ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலாவே நபிகளாரை நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படிங்கிறதா ஆயிடும். நம்ம வாழ்க்கையில ஃபாலோ பண்றோமா? நிறைய தான தர்மம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது தனக்கு மிஞ்சினதான் தானம் தர்மமும் அப்படின்னு சொல்றதும் கேட்டிருக்கோம். நிறைய அதிகமா தான தர்மங்கள் செய்யுங்கள் இன்ட்டு 700 அல்லாஹ் தருவான் அப்படின்னு நம்ம குர்ஆன்ல இருக்குது. எனவே நம்பிக்கை கொள்ளுங்கள் அப்படிங்கிற செய்தியை ஏற்றி வைக்கும் போது வீணா வாரி இறைக்காதீங்க அப்படின்னு குர்ஆன்ல இருக்குது தெரியுமா அப்படின்ற ஆயத்தை நம்ம கொண்டு வருவோம். அதுல அந்த ஆயத்தை என்னவாக முடியுது? உலோபித்தனத்திலிருந்து வென்றவர்கள் யாரோ அவர்களே வெற்றியாளர்கள்னு அந்த ஆயத்து முடியுது. அப்ப உலோபித்தனம்னா என்ன? உலோபித்தனம், கஞ்சத்தனம், பதுக்கி வைப்பது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு எடுக்கும்போது, தனக்கு தேவைக்கு போக மிச்சம் இருக்கும்போது யாராவது வந்து உதவி கேட்டால் அதுல இருந்து எடுத்து கொடுக்காம, எனக்கே பத்தாது, இது நாளைக்கு நாளன்னைக்கு அடுத்த வருஷத்துக்கு என் பிள்ளைக்கு, என் பேத்திக்கு, என் பேரனுக்கு, என் கொள்ளு பேத்திக்கு, கொள்ளு பேரனுக்கு சேர்த்து வச்சிருக்கிறேன் என்ற மனநிலையோடு அதை எடுத்து கொடுக்காமல் இருப்பது, பதுக்கி வைப்பது என்பது உலோபித்தனம். அப்ப இந்த இடத்துல நம்ம உலோபித்தனமா இருக்கிறோமா இல்லையாங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்மளுக்கு நம்மளே செக் பண்ணிக்கிட்டு, ஒரு வேலை அப்படி இருக்கிறோம் அப்படின்னா அதுல இருந்து வெளியே வரணும். இப்ப என்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருக்கு, கஷ்டம்னு யாரோ வந்து கேட்குறாங்க. என்னுடைய இந்த மாத செலவுக்கோ இல்லை வீட்டு செலவுக்கோ எனக்கு தேவைக்கோ ஒரு 5,000 ரூபா போதுமானதை நான் முடிவு பண்ணா அந்த 5,000த்துல இருந்து 1,000 ரூபா அவங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம். அதை விட்டுட்டு இல்லை மாசத்துக்கு இன்னும் முடியறதுக்கு இத்தனை நாள் இருக்குது, எனக்கு 10,000 ரூபா வந்து தேவையா இருக்கலாம், அதனால நான் வந்து என்கிட்ட எதுவும் இல்லைன்னு சொல்லி அனுப்புறது சரியா தவறா அப்படிங்கிறது அவங்களுடைய மனச்சாட்சிக்கு உட்பட்டது. வேற யாரும்லாம் வந்து கணக்கு போட்டுலாம் சொல்ல முடியாது. நீ எவ்வளவு வச்சிருக்கிற, எவ்வளவு கொடுக்க போற, நீ உலோபித்தனத்திலிருந்து வெற்றி அடைந்திருக்கிறாயா அப்படிங்கிறது வேற யாரும்லாம் வந்து கணக்கு போட்டு சொல்ல முடியாது. மலக்குகள் குறித்து வைக்கிறார்கள். அல்லாஹ் அறிந்தவனா இருக்கிறான், அதற்குரிய கூலி உண்டு. அப்போ நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட வாழ்க்கையை நம்ம பின்பற்றினோம்னா, உயிரினும் மேலாக அவங்கள நேசிச்சோம்னா அதிகமாக தான தர்மங்கள் செய்யறவங்களா இருப்போமே தவிர பதுக்கி வச்சுக்கிட்டு அதை கொடுக்காம இருக்க வாய்ப்பில்லை. அப்படி ஒருவரால் வாழ முடியாது. அப்படி இருந்தா அவங்க ரசூலுல்லாஹ் உயிரினும் மேலாக நேசிச்சவங்களாக இருக்க முடியாது. வீண் விரயம் செய்யறதுல இருந்து, ஆடம்பரமா ஒரு விஷயத்தையும் செய்யறதுல இருந்து, அனாச்சார அலங்காரங்கள் அப்படிங்கிறதுல காசு தேவையில்லாம செலவிடுறதுல இருந்து எல்லாமே தான். சிம்பிளா வாழ்வோமே. அலங்கார விளக்குகளுக்கு அப்படின்னு செலவுகள்லாம் லட்சக்கணக்கான ரூபா சொல்லும் போதெல்லாம் அஸ்தக்ஃபிருல்லா அப்படின்னு சொல்லிட்டு கடந்து வர வேண்டியதான். எவ்வளவோ பார்க்கறதுக்கு அழகாகவும் கண்ணு குளிர்ச்சியாகவும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட்டினியில் இத்தனை பேர் செத்து கொண்டிருக்கும் போது இந்த அலங்கார விளக்குக்கு என்னத்துக்கு இவ்வளவு காசு? டியூப்லைட்டை போட்டா வெளிச்சமா இருக்க போகுது. நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடியவர்கள் இந்த வேலையை செய்ய மாட்டார்கள். நிறைய ரசூலுல்லாஹ்வுக்கு ஸலவாத் சொல்லுங்கன்னு அல்லாஹ் மோட்டிவேட் பண்ணான். நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசவும், அவர்கள் வாழ்க்கையை பற்றி எடுத்துரைக்கவும், அவர்களுக்காகவே வாழ்ந்து மரணிக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை அல்லாஹ் கியாமத் நாள் வரைக்கும் உருவாக்குவான் மார்க்கறிஞர்கள் சொல்றாங்க. அல்லாஹ் உருவாக்குவேன்னு வாக்கு தந்திருக்கேன். கியாமத் நாள் வரைக்கும் நான் உருவாக்குவேன். இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அவதூறு பேசுறாங்க, அவங்க அப்படி சொல்றாங்க, இந்த மக்கள்லாம் இதை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக இஸ்லாத்தினுடைய விழுமியங்கள், ரசூல்லா சொன்ன விஷயங்கள், ரசூல்லா வாழ்ந்த முறைகள்
காணாம போயிருமோ ஒருவேளை, இப்படியே போய்கிட்டு இருந்தா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. என்ன நடந்தாலும் பரவாயில்லை, யார் என்ன ஏசினாலும் பரவாயில்லை, என்ன மோசமான சூழ்ச்சிகள் நடந்தாலும் பரவாயில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து கடைபிடித்து அதன் பிறகு பேசக்கூடிய ஒரு கூட்டம் கியாமத்து நாள் வரைக்கும் இறைவன் உருவாக்குவான். அந்த கூட்டத்தில் எப்படியாவது சேர்ந்துடணும் அப்படிங்கிறது தானே ஒரு மூமினோட ஆசையா இருக்க முடியும். நான் ரசூலாவை ஃபாலோ பண்ணேன், நான் அதன்படி வாழ்ந்தேன், மற்றவங்களுக்கும் ஏற்றி வச்சேன், அப்படியே ஒரு கூட்டத்துக்குள்ள நம்மளும் இருந்துடணும் அப்படிங்கிறதான நம்மளுடைய இருக்கிறதுலே பெரிய 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 ஆசைகள்ல ஒன்றாக தானே இருக்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி 2 பேருக்கு தெரியாதான். ஒன்று, மனிதர்களில் யார் பாவியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தெரியாதான். 2, ஜின்களில் யார் பாவியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தெரியாதான். மற்றபடி அனைவருக்கும் ரசூலாவை பற்றி தெரிய வரும். ஃபாலோ பண்றதுன்னா நாங்கள் ரசூல்லாவோட உம்மத்து, நாங்கள் அவங்களோட சமூகம், களிமா சொல்லியிருக்கோம், குரான் ஓதுறோம், அது மட்டுமா? அவங்களுடைய வாழ்க்கையின்படி வாழக்கூடிய, எளிமையாக, பண்பாக, அன்பாக, எழுச்சியாக, சமூக சீர்திருத்தங்களுக்காக தங்களை தியாகம் பண்ணக்கூடிய, எதையும் பதுக்கி வைக்காம ஏழை எளியவர்களுக்கு அதிகமாக தான தர்மம் செய்யக்கூடிய அப்படிங்கிற எல்லா குவாலிட்டிஸும் அவங்களுக்கு வரும், மனிதர்களுக்கு வரும். யார் பாவியா இருக்காங்களோ அவங்களுக்கு வரப்போறதும் இல்லை, அவங்க ஃபாலோ பண்ண போறதும் இல்லை. இப்போ இந்த இடத்துல நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம அகத்தாய்வு செஞ்சு நம்ம எந்த அளவுக்கு ரசூல்லாவை ஃபாலோ பண்ணுறோங்கிறத இத்தனை அச்சத்தோடு பார்க்க வேண்டியது இருக்கு பாருங்க. ஐயோ நான் பாவியாக இருந்துடக்கூடாது இல்லை, ரசூல்லாவை ஃபாலோ பண்ணாமல் நல்ல நிலைமைக்குள்ள முன்னேறணும், அல்லாவை நோக்கி நகரணுமே, ரசூல்லாவினுடைய பரிந்துரையை மறுமையில் பெறணுமே அப்படின்னு எவ்வளவு ஸ்ட்ராங்காக நம்ம அகத்தாய்வு செய்து கொள்ளணும் அப்படின்னு பாருங்க. இந்த உலகத்தில் எவ்வளவோ வியாதிகள் இருக்கு, அதில் மிக முக்கியமானது கவலை என்ற வியாதி. எந்த பெரிய பிரச்சனைக்கு டாக்டர்கிட்ட போங்க, அல்சரா இருக்கட்டும், பிபி சுகர் எதா இருக்கட்டும், ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, டிப்ரெஷன் ஆகாதீங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க, இதான் சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க கவலைப்படும் போது ஆட்டோமேட்டிக்காவே ஹார்மோன்களுடைய பேலன்ஸ் இம்பேலன்ஸ் ஆகும், எல்லா பிரச்சனையும் அதிகமாகும், அதனால கவலைப்படாதீங்க அப்படின்னு. கவலையை போக்கக்கூடிய முதல் விடயமாக இறைவன் நமக்கு தந்திருப்பது ரசூல்லாவுக்கு ஸலவாத் சொல்றது. அல் வசீலா என்ற உயர்ந்த இடத்தை நம்ம நம்பிகளா இருக்கு நம்ம இறைவன்கிட்ட கையேந்திரதன் மூலமாக ரசூல்லாவின் மீது நம்முடைய பாசமும் அன்பும் அவங்களோட நமக்கான பாண்டிங் அது ஸ்ட்ராங் ஆகும்போது நம்மோட கவலை தானாக வெளியேறும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சடங்கு சம்பிரதாயமாக அப்படின்றது இல்லாமல் உணர்ந்து உளப்பூர்வமாக எங்கள் நபியின் மீதான பாசம் இது, அந்த உணர்வோட நம்ம சொல்லும்போது நம்முடைய கவலை நம்முடைய உள்ளத்தை விட்டு போயிருங்கிறாங்க. இந்த கவலைய மனசுல இருந்து வெளியே நீக்கிறதுக்கு தான் இன்னைக்கு வரைக்கும் மருந்து கண்டுபிடிக்கல. கவலையினால் உருவாகக்கூடிய வியாதிகளுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க, ஆனால் அதற்கு எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய கவலையை போக்குவதற்கு என்ன செய்யறதுங்கிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் மருந்து கண்டுபிடிக்கல. அந்த மருந்து ஸலவாத்தின் மூலமாக நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் ஸலவாத்து சொல்றதன் மூலமாக உயர்ந்த அல் வசீலாவை அவர்களுக்கு கேட்பதன் மூலமாக நம்ம கவலை போகும்னா நம்ம அதை உருப்படியே செஞ்சு பார்க்கலாம்ல. நம்ம நபியை நம்ம அவ்வளோ தூரம் நேசிக்கணும், அதனுடைய வெளிப்பாடு நம்ம செயல்களில் தெரியணும். அத்தனை நபிமார்களுக்கும் தலைவர் என்ற இடத்துல இருக்கக்கூடியவர், எப்பேற்பட்ட தலைவரை நமக்கு இறைவன் தந்திருக்கிறான் பாருங்க. நபிமார்களுடைய தலைவர், இவ்வளவு உலகத்தின் வெளிச்சம், எவ்வளவு பெரிய பொறுப்பு, அல்லாவுக்கு எத்தனை நெருக்கத்தில் இருக்கக்கூடிய, விண்வெளி பயணம் செஞ்சு போய் அல்லாட்ட பேசி பல கிஃப்ட்டுகளை வாங்கிட்டு வந்து என்ன மாதிரியான சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்த்து, நரகத்தில் பெண்களின் எண்ணிக்கை அதிகமாக நான் பார்த்தேன் எச்சரிக்கை செஞ்சு, அப்போ அதுலேருந்து தடுத்து கொள்றதுக்கு என்ன செய்யணும்னா அதிகமாக தான தர்மங்கள் செய்யுங்க, எல்லா ஃபார்முலாஸையும் சொல்லி கொடுத்த நபி எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருந்திருக்காங்கன்னு. இன்னைக்கு நாட்டில் முதலமைச்சர், பிரதமர், குடியரசுத் தலைவர், ஒரு நாட்டுக்கு அதிபர், இப்படியெல்லாம் இருக்கிறதே உலகத்தில் பெரிய போஸ்டிங்காக பேசப்படுது. ரசூலுல்லாவோட போஸ்டிங்கை யோசிச்சு பாருங்க. அண்ட சராசரங்களையும் தன்னுடைய கண்ட்ரோலில் வைத்திருக்கக்கூடிய, அவை அத்தனையும் படைத்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய படைத்த இறைவனிடம் எத்தனை நெருக்கத்திற்குரியவங்களாக, இறைவனுடைய தூதர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இடத்தை இருந்திருந்தாங்கன்னா எவ்வளவு பெரிய போஸ்டிங்னு பாருங்க. அந்த நபியை நமக்கு தலைவராக இறைவன் தந்திருக்கிறான்னா நம்மளுக்கு எவ்வளவு பெரிய இடம் பாருங்க. இதை நம்ம யாருமே யோசிக்கிறது இல்லை. நமக்கு நம்மளே தாழ்வு மனப்பான்மை கொண்டு ஓடிக்கொண்டிருக்கோம். இறைவனுடைய மன்றத்தில் ரசூல்லாவினுடைய அமைச்சரவையில் நம்மலாம் மிகப்பெரிய பொறுப்புல இருக்கோம்னு நினைக்கணும். ஒவ்வொருத்தரும் என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்க சாதாரண ப்ரீச்சர் தானே,
நீங்க இப்ப சும்மா மார்க்கத்தை பத்தி மட்டும் தானே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு நாள் பெரிய இன்ஸ்டிடியூஷனுக்கு பெரிய ஒரு கல்வி நிறுவனத்திற்கு தலைமை பொறுப்பேற்று வரணும் அப்படிலாம் இருந்தா தான் உங்கள மதிப்பாங்க சமுதாயத்துல. உங்க வேலைகளுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். நீங்க நினைச்சது செய்ய முடியும். ஆஃப்டர் ஆல் இப்ப நீங்க ரசூல்லாவ அல்லாஹ் ரசூல தானே ஏத்தி வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இந்த உலகத்தினுடைய பார்வைக்கு ஆஃப்டர் ஆல் அல்லாஹ் ரசூலை ஏத்தி வச்சு கொண்டிருக்கக்கூடிய, மார்க்கத்தை விளக்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த உலகத்தோட பார்வைக்கு இது ஆஃப்டர் ஆல். இறைவனுடைய பார்வையில் இருப்பதிலேயே உயர்ந்த மார்க்க பணி. இந்த உலகத்துல ஏதாவது ஒரு பெரிய பதவி இருக்குமா அப்படின்னா, அல்லாஹ் ரசூலின்படி வாழ்ந்து அதை எடுத்து சொல்லக்கூடிய இந்த பணிதான் மிக மகத்துவமான பணி. ஏன்னா இந்த உலகம் எதெல்லாம் பெருசுன்னு சொல்லிச்சோ அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் வந்தோம் இஸ்லாத்துக்குள்ள வரும்போது. எதெல்லாம் இந்த உலகம் பெருசா வச்சிருக்கு, எதெல்லாம் காசு பணமாக்கி வச்சிருக்கு, எதெல்லாம் லக்ஸுரியா வச்சிருக்கு, எதெல்லாம் சொகுசா வச்சிருக்கு, எத்தனை கேமராக்கள், மேடை, புகழ், வெளிச்சம், மாநாடுகள் அத்தனையும் பார்த்துட்டு தான் இஸ்லாத்துக்குள்ள வந்தோம். அதையும் பார்த்தோம். உலகத்தினுடைய ஒட்டுமொத்தமான மனித கூட்டத்தினுடைய நம்பிக்கை துரோகத்தையும் பார்த்தோம். 2 எக்ஸ்ட்ரீமையும் பார்த்த பிறகு நிம்மதியை தேடுவதற்கும் இந்த உலகத்துல எதுக்காக வந்திருக்கோங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்குமான தேடல் இஸ்லாம் தந்தது. எனக்கு கிடைச்ச இந்த வெளிச்சம் எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிற அடிப்படையில நிம்மதிக்கான வேலையாக இதை செய்து கொண்டிருக்கிறோம். இதை வார்த்தையில சொன்னாலாம் காசு பணத்துல புகழ் வெளிச்சத்துல லக்ஸரியில புரள்கிற மனிதர்களுக்கு இது ஆஃப்டர் ஆல் தாவா பணியாக தான் தெரியும். ஆஃப்டர் ஆல் அழைப்பு பணி, ஆஃப்டர் ஆல் அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்யக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிற வரைக்கும் வயிறு நிறைய சாப்பிட்டது கிடையாது. எத்தனை பொழுதுகளில ஈரத்துணியை கட்டி கொண்டு, இருக்க வயிற்றினை கட்டி கொண்டு, அந்த இறைப்பையினுடைய வலி வெளியே தெரியாம 2 கல்லை வச்சு இறுக்கி கட்டி கொண்டு அகழ் பொருளை மண்ணெளிய காட்சிகள். உலகத்தின் தலைவர், மறுமையில பரிந்துரை செய்யக்கூடிய தலைவர், நபிமார்களின் தலைவர் மரணிக்கிற வரைக்கும் வயிறு நிறைய சாப்பிட்டது கிடையாது அப்படின்னா நம்ம என்ன செய்யறோம் இதுக்காக? ஒரு நோன்பு வைக்கிறதுக்கும் நோன்பு திறக்கிறதுக்கும் நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை பல இடங்கள்ல ஒப்பிட்டு பார்த்தாலே நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், ரசூல்லாவை எப்படி ஃபாலோ பண்றோம். ஃப்ளேவர் ஏற்ற மாட்டாங்களாம். பால் அப்படின்னு கொடுத்தா பால் தான், அதுல போட்டு அல்வாவை போட்டு கிண்டி கரைச்சு, அதுல ஒரு 4-5 ஜாமான்களை போட்டு நட்ஸ் அரைச்சு ஊத்தி கரைச்சு அப்படி ஆட் பண்ணவே மாட்டாங்களாம். ஒரு பொருளை ஒரு பொருளா தர்றாங்கன்னா அது அப்படியே அதனுடைய இயற்கை தன்மையோட தான் எடுத்துக்குவாங்களாமே தவிர ஆட் பண்ண மாட்டாங்களாம். ஃப்ளேவர் ஆட் ஆன் பண்றதை ஏற்க மாட்டாங்க, வேண்டான்ருவாங்களாம். இப்படியான ஒரு தலைவர். நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்? இதுல அடுத்து அதுல அடுத்து ஒரே பொருள்ல 20 ஃப்ளேவரை ஏத்தணும், 20 பொருளை கலக்கணும். இன்னைக்கு அதுதான் இந்த ஃபலூடா அப்படிங்கிறதுல இருந்து இந்த பொருளை அடுத்தடுத்து அடுத்து எல்லாத்தையும் ஒரே இதுல போட்டு கலக்கி ஆட் ஆன் பண்றது அப்படிங்கிறது இந்த மாதிரியான ஒரு கலாச்சாரத்துல நம்ம வாக்கப்பட்டுட்டோம். அதுவும் இந்த நோன்பு திறக்கிறதுக்கு, முஸ்லிம்களுடைய நோன்பு திறக்கிறதுக்கு சில ஊர்கள்ல சில ஏரியாக்களை விட்டுருப்பாங்க. அங்கிருந்து ஆரம்பிச்சு அத்தனை கிலோமீட்டர் தூரத்துக்கு அவ்வளவு கடைகள், அவ்வளவு சாப்பாடு, அவ்வளவு தீனி, இவ்வளத்தையும் சாப்பிட்டு நோன்பு திறங்க அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கும் பொழுது, நோன்பு திறக்கிறதுக்கே வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சு நோன்பு திறந்த காலங்கள் எத்தனைன்ற ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பார்க்கிற போது, பல காலத்துல இத்தனை பிறையாக உணவே இல்லையா, வீட்டுல அடுப்பே எரியலையா, அப்ப என்ன செய்வீங்கன்னு நான் ஆயிஷா அவர்களிடம் கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, தண்ணீரும் பேருச்சம்பளமும் தான் எங்களுக்கு பெரும்பாலான நாட்களினுடைய உணவாக இருந்திருக்கிறது. இந்த உலகத்தினுடைய வெளிச்சமாக அனுப்பப்பட்ட தலைவருக்கு கேட்டதுக்கு எல்லாத்துக்குமே என்ன பதில் சொன்னாங்க? இம்மையில எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு மறுமையில் நான் கேட்கிற அனைத்தும் மறுமையில் உயர்ந்த இடமும் அப்படிங்கிறத நோக்கி நான் கடக்கிறேன், எனக்கு இம்மையில் எதுவும் வேண்டாம் அப்படின்றத சொல்லிட்டு கடந்து போனாங்களே. நம்ம ஒப்பிட்டு பார்த்துக்கிறணும். நம்ம என்ன செய்யறோம்? இறைவன் கொடுத்திருக்கிற அருட்கொடைகளை இறைவனுடைய பாதைக்காக நம்ம கொடுக்குறோமா அப்படிங்கிறத இந்த இடத்துல இருந்து நம்ம யோசிச்சுக்கணும். மனிதர்களுக்கு தான் இன்னைக்கு இது புரிய மாட்டேங்குது, ரசூல்லாவை எப்படி நேசிக்கிறது அப்படிங்கிறது. மரங்கள் கூட தெரிந்து வைத்திருந்தன என்று வரலாறு சொல்கிறது. நினைக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்துபா சொல்லணும், ஏறி அந்த மிம்பர்ல உட்காந்து உரை நிகழ்த்தணும். அவங்க கையில ஒரு ஈச்சங்குச்சி வச்சிருப்பாங்க. விசும்புற சத்தம் கேட்குது, அழுகிற சத்தம் கேட்குது, என்னன்னு விளங்க மாட்டேங்குது, ஏன் அழுகுறாங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு ஏதோ அவங்க உரை நிகழ்த்துறதுக்காக போகும்போது அந்த இடத்துல விசும்பல் சத்தம் கேட்குது, அழுது அழுது விசும்புற சத்தம் கேட்குது. யார் அழுகிறா, என்ன மனிதர், யார் எந்த மனிதர் அழுகிறாங்கன்னு பார்க்கும்போது மனிதர்கள் யாருமே அழுகலை.
அங்க ஏற்கனவே ரசூல்லா பயன்படுத்திட்டு இருந்த ஈச்சங்குச்சியை மாத்திட்டு வேற ஒரு ஈச்சங்குச்சி கொடுக்கப்படுகிறது. அந்த பழைய ஈச்சங்குச்சி அழுது, ஐயோ என்ன ரசூல்லா விட்டுட்டாங்களே, நான் இனி என்ன செய்வேன், அவங்களுடைய அருகாமை எனக்கு போயிருச்சு, இனி நான் என்ன செய்வேன்னு ஒரு மரக்குச்சி கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசத்தை உணர்ந்து வைத்திருந்தது, அவர்களுடைய நேசத்தை அளந்து வைத்திருந்தது, அவர்களுடைய பொக்கிஷமான வெளிச்சத்தில் இருக்க ஆசைப்பட்டது, விசும்பி அழுதது. நம்ம என்னைக்காவது ரசூல்லாவினுடைய இருப்பை குறித்து, ரசூல்லாவை நம்ம எந்த அளவுக்கு ஃபாலோ பண்றோம்னு நினைச்சு, ரசூல்லாவோட வாழ்க்கையை நினைச்சு, நம்ம ரசூல்லாவுக்காக வேலை செய்யறோமா இல்லையா அப்படிங்கிற ஏக்கத்தை குறித்து, ரசூல்லாவுடைய அருகாமையில நம்ம இருக்கமா இல்லையா அப்படிங்கிறது குறித்து என்னைக்காவது ஏங்கி விசும்பி அழுதுருக்கிறோமா? அப்படி அழுதிருந்தா எத்தனை பொழுதுகள் அழுதுருக்கிறோம்? ஒரு ஈச்சங்குச்சி அழுதது. மரங்கள் தெரிந்து வைத்திருந்தன, மனிதர்கள் தெரிந்து வைத்திருக்க தவறி கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான பாசத்தை மரங்கள் அறிந்து வைத்திருந்தன, மனிதர்கள் அறிய தவறி கொண்டிருக்கிறார்கள். ரபியுல் அவ்வல் மாதத்துல, ரபியுல் அவ்வல் 12ல இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக வந்த நபி, இந்த உலகத்தில் இருந்து கிளம்பிய நபி, தன்னுடைய வெளிச்சத்தை விட்டுட்டு கிளம்பிய நபிகள். ரபியுல் அவ்வல் நாள் 12 மட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசத்தை நினைத்து விழாக்களை நடத்தி, நிகழ்வுகளை நடத்தி, இந்த நாள்ல மட்டுமானதாக அது இல்லை. ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் மரணம் வரைக்கிலும் ஒரு நாளும் நமக்கு ரபியுல் அவ்வலாக இருக்கணும், ரபியுல் அவ்வல் 12ஆக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அதை நினைச்சு ஃபாலோ பண்ணக்கூடிய, ஒவ்வொரு செயலும் அது வெளிப்படக்கூடியவங்களாக இருந்தால் நாம் உயிரினும் மேலாக நபிகளாரை நேசிக்கிறோம் அப்படிங்கிறது விளங்கும். மரணம் வரைக்கும் நம்முடைய தலைவரை ஒவ்வொரு நாளும் நேசிப்போம், அதை நம்ம வாழ்க்கையில செயல்ல வெளிப்படுத்துவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக துவா செஞ்சாங்க. யாருக்காக துவா செஞ்சாங்க? இந்த துவாக்குள்ள நம்ம இருக்கிறோமா இல்லையா, இருக்கணுமா வேணாமா, இந்த அகத்தாய்வு செஞ்சு இந்த பகுதியை நிறைவு செய்யலாம். என்னுடைய மௌத்துக்கு பின் என்னுடைய இஸ்லாத்துக்காக யார் உழைக்கிறார்களோ, பாடுபடுகிறார்களோ, இஸ்லாத்தின் ஹயாத்துக்காக யார் உழைக்கிறார்களோ அவர்களுக்கு சுபசோபனம் உண்டாவதாக என்று நான் துவா செய்கிறேன் என்று சொன்னார். நபிகளாருடைய மரணத்திற்கு பிறகு இன்னொரு இறை தூதர் இல்லை என்றால், அந்த இறை தூது செய்திகளை, ரசூல்லா கொடுத்த செய்திகளை நம்ம வாழ்க்கையில வாழ்ந்துதான் அதை உயிர்ப்பிக்க முடியும். நம்ம வாழ்ந்து காமிச்சுதான் அதை உலகத்துக்கு காட்ட முடியும். வாழ்ந்து காமிச்சாதான் பேசுறதுல இருக்கிற அந்த சத்தியம் வெளி உலகத்துக்கு போய் சேரும். நம்ம வாழவே இல்லைன்னா பேச்சு என்ன செய்யும்? ஒன்றும் செய்யாது, அது பாட்டுக்கு போயிடும், காத்தோட காத்தா போயிடும். வாழ்க்கையில் ரசூல்லா சொன்ன, அவங்க வாழ்ந்த முறைப்படி அனைத்து மாரல் வேல்யூஸையும் நம்ம வாழ்ந்து காமிச்சு, அதிகமாக உள்ளங்களை விசாலப்படுத்தி கொண்டு, அதிகமாக தான தர்மங்களை செய்து, அதிகமாக ரசூல்லாவினுடைய அனைத்து முறைகளையும் நம்ம பின்பற்றுறதுக்கு முயற்சி பண்ணி சமுதாய சீர்திருத்த பணிகளை செய்தால்தான் இந்த துவாவுக்குரியவர்களா நம்ம ஆக முடியும். ஒரு மூமினுடைய பெரிய ஆசை, இந்த துவாவுக்குள்ள நாங்களும் இருந்துடணும், ரசூல்லா சொன்ன அந்த சுபசோபனம் எங்களுக்கும் கிடைச்சிடணும். இன்ஷா அல்லாஹ் இறைவன் நம்மளையும் அந்த பட்டியலில் சேர்க்கட்டும். இறைவன் மிகப்பெரியவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.